மந்திரம் தான், அது வந்து பாசிட்டிவாக முடியணும். இந்த மேட்ச்க்கான ரெஃப்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா டான்சிங் தீபன் புலி கார்த்திக் அவர்கள், புலி பௌமா அவர்கள் 2 பேரும் இணைந்து இந்த மேட்சை நடத்துவாங்க. 2 அணியோட 12th மேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்கோர் பண்ணுற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேம் தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் பக்கத்தில் இருந்து ஸ்கோர் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஏன்னா பெரிய அளவில் வந்து சப்போர்ட் இருக்காது, ஸ்கோரிங் வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பேட்டில் பார்த்தோம். ஆதி சிசி வெர்சஸ் எம்பிடி, 2 டீமுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த போட்டி ட்ரீம் 11 வெர்சஸ் ஈஷா. முதல் பந்து நீங்க ஒரு எச்ச பார்க்கிறோம், கேட்சுக்கு வாய்ப்பா அப்படின்றத பார்க்கும்பொழுது குட் டேக், இட்ஸ் a wicket. ஸோ முதல் பந்து இங்க விக்கெட் எடுத்திருக்காங்க, முக்கியமான ஒரு விக்கெட், புல்டாகோட விக்கெட் இங்க பவர் பிளேல எடுக்கிறாங்க டீம் ஈஷா. ஸோ நல்ல ஒரு ஃபயரான ஒரு ஸ்டார்ட்டை பார்க்குறோம் போலிங் கிட்ட. ஸோ பிக் விக்கெட். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஒண்டலோடி பேட்ஸ்மேன் கமல், லெஃப்ட் ஹேண்டர். முக்கியமான ஒரு கேம்ல ஒன் டவுன்ல வந்திருக்காரு. அவருடைய நாக்கு முக்கியமா தேவைப்படும். எப்படி விளையாட போறாரு அப்படின்றத பார்க்கலாம். சிவா முதல் பாலே விக்கெட்டோட அவருடைய போலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இரண்டாவது பந்து பவர் பிளேயோட செகண்ட் ஒன், ஸ்ட்ரைக்ல கமல். Swing and miss. It's a dot ball. Another quicker variations. முதல் பந்து விக்கெட், இந்த பந்து டாட் பால். மூன்றாவது பால். Big shot and it's a huge maximum. கமல் பேட்ல இருந்து ஒரு 6 வருது மிட் விக்கெட் ரீச்சியல்ல ஒரு பிகெஸ்ட் சிக்ஸர் டீம் ட்ரீம் 11க்காக பதிவு பண்றாருங்க. Huge one. ரோபோ சங்கர் அவர்கள் நம்ம டோர்னமெண்ட் வந்திருந்தா எப்படி இருக்கும்? தலைவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டோர்னமெண்ட் சீரும் சிறப்பமா நடந்துகிட்டு இருக்கு. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த பந்து 2 டீம் ஃபயரா போயிட்டு இருக்கு. ஆஹா, ஸ்விங் அண்ட் மிஸ். அடிக்க வேண்டிய ஒரு பந்து, பேட்ஸ்மேன் அப்செட்டா இருப்பாரு. ஆஹா, எக்ஸலண்டான ஒரு எக்ஸிகியூஷன். இந்த பந்தை தெளிவா போடுவாருங்க சிவா. இந்த டெலிவரி எக்ஸலண்டா எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. ஒரு டாட் பால் கிடைக்குது. 6 போனதுக்கு அப்புறம் 2 டாட் பால். And back to back dot ball, 3 dot ball and இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 6. அதுல ஒரே ஒரு 6 மட்டும் தான் கொடுத்திருக்காரு. முதல் பவர் பிளேல எக்ஸலண்டாவே போட்டிருக்காருங்க இங்க சிவா டீம் ஈஷா 11க்காக. சூர்யா அவர்கள் நம்ம டோர்னமெண்ட்டுக்கு வந்திருந்தா எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சூப்பரா விளையாடிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா பிளேயர்ஸும் ரொம்ப அழகா இருக்கீங்க. வெற்றியை தோல்வி எல்லாருமே போராடுங்க. அது ஒரு வெற்றி தான். லவ் யூ ஆல். லவ் யூ சோ மச். அண்ட் செகண்ட் ஓவர் போடுறதுக்காக சாண்டி, டால் மேன், யங்ஸ்டர். ஸ்ட்ரைக்ல கட்டப்பா, அருண் கட்டப்பா. 2 டீமுக்கும் டூ ஆர் டை மேட்ச்.
முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 6. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஓவர். ஆஹா, ஸ்லோயர் வேரியேஷன், நல்லா ஸ்டெம் டு ஸ்டெம் லைன்ல போடாரு, பட் பவுலர் எடுத்துட்டாரு. டாட் பால். டாட்டோட ஸ்டார்ட் பண்றாரு இரண்டாவது ஓவரை. நல்ல ஒரு ஷார்ட் மிட் விக்கெட் ரீச் இல்ல, குட் ஃபீல்டிங், ஒரே ஒரு சிங்கிள். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 60-70 அடித்தாலும் திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. நல்ல ஒரு டார்கெட்டையும் சேஸ் பண்ணலாம். இந்த மேட்ச் முக்கியமான ஒரு போட்டி, இரண்டு அணிகளும் மோதுகின்றது. லெஃப்ட் ஹேண்டர் கமல் பவர் பிளேல 6 பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த ஓவர் பார்க்கலாம். அடுத்த பந்து ஒரு சூப்பர் கனெக்ஷன், டைம் இருக்கும் and it's a sixer. கண்ட்ரி ரீஜியன்ல 6 பதிவு பண்றாருங்க கமல். அவருடைய ஃபேவரட் ரீஜியன்னே சொல்லலாம். அந்த ரீஜியன்ல ஸ்ட்ராங்கா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ரெண்டாவது 6 வருது டீம் ட்ரீம் லெவனுக்காக கமல் பதிவு பண்றார். தளபதி பட்டாசோட விஜய் வந்துருதா எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். நான் ரெடி தான், வரவா. அடுத்த பந்து ஒரு ஸ்லோயர் வேரியேஷன், அம்பையர் டிசிஷன், இட்ஸ் a wide. இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் எங்களது அன்பானன் ராஜேஷ் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அக்ஷயா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் ராஜேஷ் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என பார்க்கிறோம். கேட்சுக்கு வாய்ப்பா இல்லை. ஒரு ஓட்டங்கள். இணைந்து வருகை தந்து கொண்டிருக்கும் எங்களது அன்பு அண்ணன் மதன் ரவி அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். விழாவே நான் தான் பண்றேன், என்னையே வர இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல இருக்கலாம். ஆனா அவர் அப்படி நினைக்க மாட்டாரு. த மேன் வித் கோல்டன் ஹார்ட் இரண்டு அண்ணன்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்த பந்து ஒரு சூப்பர் பஞ்ச், மிட் விக்கெட் ரீசியன்ல நல்ல ஸ்டாப், ஒரு ஓட்டங்கள், நோ பால் சிக்னல் and it's a free delivery. இப்ப கமலுக்கு கிடைக்க போது அந்த ஃப்ரீ ஹிட் பால் எப்படி யூஸ் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டெப் நோ சிக்னல். ஃப்ரீ ஹிட் பால் சனி டு கமல். ஆஹா, நல்ல புல் ஷாட். டைம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கும். காம்பவுண்ட் தாண்டி அடிக்கப்பட்ட ஒரு 6 ஃப்ரீ ஹிட் பால் யூஸ் பண்ணிருக்காருங்க இங்க கமல். டீம் ட்ரீம் லெவனுக்காக மூணாவது 6 பதிவு பண்றாரு கமல். ஆன் ஃபயர். நல்ல ஒரு பால பாக்குறோம். ரொட்டேட் பண்ணிருக்காங்க. பேக் திசையில போகுது. ஒரு ரன் 2 ரன் அப்படின்றத பார்க்கும் பொழுது அங்க ஒரு மிஸ். இட்ஸ் ஸ்ட்ரைட் அவே ஒரு டபுள், குயிக் டபுள். வெப்ஸ்டார் அணியின் கேப்டன் மற்றும் ஆதினி அணியின் கேப்டன், இரண்டு கேப்டனையும் இந்நாட்டில் வெல்கம். இரண்டாவது முடிவில் அணியின் எண்ணிக்கை 25 25. ஹரி சொல்லுண்ணா. ஸ்கோர் மட்டும் அப்டேட் பண்ணு. 25னா ஸ்கோர் மட்டும் அப்டேட் பண்ணு கொஞ்ச நேரத்துக்கு.
அழுகுதுங்க, ரோட்ல சிரிக்குதுங்க. கடப்பேரி எக்ஸ்பிரஸ் ஏழுமலை அவர்களை விழா குழுவின் சார்பாக மேடைக்கு அழைக்கிறோம். கடப்பேரி எக்ஸ்பிரஸ் மலை அவர்களை மேடைக்கு அருகே அழைக்கிறோம். ஹரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஹரி, and it's a sixer. So Kamal ஒரு ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு டீம் லோனுக்காக. அன்ஸ்டாப்பபிளான ஒரு மேக்ஸிமம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. So 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 50. So 50 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு டீம் 11. ஆதினி கிரிக்கெட் கிளப் கேப்டன், வெப்ஸ்டார் டீம் கேப்டன் டாஸ்காக மேடைக்கு வருகை தருமாறு கேட்டுக்கிறோம். டீம் வெப்ஸ்டார் கேப்டன், டீம் ஆதினி கிரிக்கெட் கிளப் கேப்டன். ஸோ 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 50 ரன்ஸ் டீம் 11 பதிவு பண்ணியிருக்காங்க. கமல் அவரோட பேட்ல இருந்து அன்ஸ்டாப்பபிள் சிக்ஸஸ் வந்ததுனால ஸ்கோர் 7 இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த 3 ஓவர் எப்படி போலிங் போட போறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ 4வது ஓவர் போலிங்ல சாண்டி, டீம் ஈஷாக்காக. ஸ்ட்ரைக்ல அருண் கட்டப்பா. லெக் சைட்ல அண்ட் ஸ்கொயர் லெக் திசையில் அடிக்கப்பட்ட ஒரு ஷாட் அண்ட் இட்ஸ் அ பவுண்டரி. ஸோ அருண் அவரோட பேட்ல இருந்து 4 பதிவு பண்றாரு டீம் 11க்காக. டீம் வெப்ஸ்டார் கேப்டன், ஆதினி கிரிக்கெட் கிளப் கேப்டன். குயிக்கா வாங்க. அடுத்த பால். ஸோ நல்ல ஒரு வேரியேஷன் டெலிவரியை பார்க்குறோம். ரொட்டேட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கை. மிட் விக்கெட் ரீஜியனில் ஒரு சிங்கிள் மட்டுமே.
ஸோ நல்ல ஒரு பஞ்ச், பட் ஃபீல்டர் தெளிவா இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே, நல்ல ஒரு ஸ்டாப். ஸோ ஒரு ஓட்டங்கள். ஸோ பவுண்டரி போனதுக்கு அப்புறம் 2 சிங்கிள் கொடுத்திருக்காரு. ஸோ சாண்டி லைன் லென்த்தை மாத்தி போடுறாரு. அஃப்கோர்ஸ் இந்த 3 ஓவர் கண்டெயின் பண்ணா ஸ்கோரை ஸ்டாப் பண்ணலாம். And it's a big shot. It's a huge one from Arun Kattappa அவரோட பேட்ல இருந்து ஒரு 6. So covers திசையில் ஒரு மேக்ஸிமம் பதிவு பண்றாருங்க டீம் ட்ரீம் 11க்காக. So no ball signal and free கிடைக்குது டீம் ட்ரீம் 11க்கு. அதுவும் அருண் கட்டப்பா ஸ்ட்ரைக்ல. அண்ட் இங்க ஒரு எச், பட் ஒரு ஓட்டங்கள் நல்லாவே போட்டிருக்காரு. ஃப்ரீ டெலிவரியை ஒரு ஓட்டம் மட்டுமே கொடுத்திருக்கார். சாண்டி ஒரு ஃபுல் டாஸ், அதை அப்படியே தூக்கி வெளியே போட்டாருங்க. காட்டு உள்ள சிக்ஸரை பதிவு பண்றாரு கமல் டீம் ட்ரீம் 11க்காக. லூஸ் டெலிவரி ஃபுல் டாஸ் போட்டாரு, அதை பனிஷ் பண்ணிட்டார். ட்ரீம் 11க்கு அன்ஸ்டாப்பபிள் ஸ்கோர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆஹா, நல்ல ஒரு லைனுங்க. சோ பாடி லைன்ல போட்டாரு. சோ ஒரு டாட் பால் கிடைக்குது. சோ டாட் பால் 2 இன் தி ஓவர். சோ 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 70. 70 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. டீம் ட்ரீம் 11 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 24 பால்ல 70 ஓட்டங்கள் பெற்றிருக்காங்க. கடைசி 2 ஓவர். 5வது ஓவர் போலிங்ல திவாகர். கண்டிப்பா இவருடைய ஸ்பெல் முக்கியமா. ரன்ஸை வந்து கம்மி பண்ணி ஆகணும். ஸோ எப்படி போட போறார் அப்படின்றதையும் பார்க்கலாம். 5வது ஓவருடைய முதல் பந்து ஸ்ட்ரைக்ல அருண் கட்டப்பா. ஃபர்ஸ்ட் ஒன். கிளாசிக்கல் பஞ்ச் அண்ட் இங்க ஒரு ஷாட் அண்ட் இட்ஸ் a சிக்ஸர். அடிச்ச ஷாட் அப்படியே கிளாசிக்கா இருந்ததுங்க. ஆஃப் திசையில 6 பதிவு பண்றார். வந்த திசையை அடிச்சார்னு சொல்லணும். அருண் கட்டப்பா பேட்ல இருந்து இட்ஸ் a 6. குயிக் ஓவர். ஒரு கம்பேக் திவாகர், ஒரு டாட் பால். 6 போனதுக்கு அப்புறம் ஒரு குயிக்கரை போட்டு ஒரு டாட் பால் கிடைச்சிருக்கு டீம் ஈஷாக்கு. தேர்ட் ஒன். ஒரு ஸ்லோயர், பட் இத வந்து லாங் ஆஃப்ல ஒரு மிகப்பெரிய 6. சோ இந்த ஓவர்ல 2வது 6 பதிவு பண்றாரு அருண் கட்டப்பா. தெரிஞ்சு கணிச்சு அடிச்சாருன்னு சொல்லணும். இட்ஸ் a 6. ஒன் மோர் பிக் அப்டேட். இந்த டோர்னமெண்டோட முதல் 50 கமல் அவர்கள் 17 பால் 52 ரன் வந்திருக்கு. Sorry for late updates, but now it's a great update. The first man to hit the 50, the quick fire 50, 17 ball 52. And he got a pull shot and stage தாண்டி அடிக்கப்பட்ட ஒரு 6 அருண் கட்டப்பா. The battle between Kamal and Arun. Arun Kattappan on fire. The team reach 80. So next one. So All Stars Cricket Club proudly presents 10th year tournament. விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஸ்லோயர் வேரியேஷன், ஃபீல்டர் கையில ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கும்பொழுது மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓட்டம். சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்க. ஸோ இந்த 3 நாட்கள் கிரிக்கெட் திருவிழா நம்ம தாம்பரத்தில்
முதல் பரிசு 2 லட்சம், இரண்டாவது பரிசு 1 லட்சம். பைஸ் மூலமா ஓடுறாங்களா அப்படின்றத பார்க்கும் பொழுது இல்ல, ஓடலை. அம்பையர் டிசிஷன், இட்ஸ் a white signal. எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ரன் வருது டீம் ட்ரீம் 11. Shot, super punch and covers the sail and இங்க ஒரு boundary. கமல் பேட்ல இருந்து ஆல்ரெடி 52 ரன்ஸ் பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த பவுண்டரியோட 56 ரன்ஸ் அவர் போர்ட்ல வருதுங்க. முதல் ஆஃப் செஞ்சுரி இந்த டோர்னமெண்ட்ல. டோர்னமெண்ட் சார்பா அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 88. பழனி போலிங்ல முதல் பந்து. எண்பத்தி ஹரி ஸ்கோர் வந்து 94ல இருக்கு. ஓகேவா? 5 overs 94 லாஸ்ட் ஓவர். ஓகே, 94. ஸ்மால் கரெக்ஷன். and இங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பஞ்ச். இது ஒரு பெரிய சிக்ஸர். இந்த பால் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய டவுட். ஏன்னா அவ்வளவு பெரிய சிக்ஸ் அருண் கட்டப்பா அவரோட பேட்ல இருந்து. ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் presents 10th tournament 2025 ஓட முதல் 100 டீம் ட்ரீம் 11. எல்லாருமே கிளாப் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. the first team to hit the 100 3 digit number ரீச் பண்ண முதல் அணி ட்ரீம் 11 சென்னை. அண்ட் ஒரு டாப் எட்ஜ் விக்கெட். எக்ஸலண்டான ஒரு நாக் ஆடி கொடுத்திருக்காருங்க. அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் டீம் ட்ரீம் 11க்காக. அருண் கட்டப்பா அவருடைய பேட்ல இருந்து ஏகப்பட்ட சிக்ஸஸ் அண்ட் பவுண்டரிஸ் நம்ம பார்த்தோம். அவருடைய நாக்கிங் எண்டுக்கு வருது. கிரேட் நாக் கம்ஸ் டு an end. அண்ட் இப்போ ஸ்ட்ரைக்ல தினேஷ். பிரதர்ஸ் ஸ்ட்ரைக்ல தினேஷ் அண்ட் நான் ஸ்ட்ரைக்ல கமல். ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. பவுண்டரிக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கும் பொழுது நல்ல ஸ்டாப். டபுள் ஸ்ட்ரைட் அவே. இட்ஸ் a quick double. ஸ்டெப் அவுட் பண்ணாங்க. பட் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே கிடைக்கும். க்ளோஸ்ல ரொட்டேட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக் சிங்கிள். கடைசி 2 பந்துகள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 2 balls. Fifth one. வாட் a connection. பட் டைம் இருக்கா அப்படின்றத பார்க்கும் பொழுது சேஃபா விழுந்திருக்கு. பட் டபுள் ஸ்ட்ரைட் அவே டபுள் மாத்திருக்காங்க. பேக் டு ஸ்ட்ரைக் கமல். முதல் இன்னிங்ஸ் உடைய கடைசி பந்து. நல்ல ஒரு குயிக்கர் வேரியேஷன்ஸ். பட் 1-2 அப்படின்றத பார்க்கும்போது 2 ரன் மாத்துறாங்க. த்ரோ ரொம்ப மேல அடிச்சிருந்தாங்க. அந்த வகையில டபுள் கிடைக்குது. அண்ட் இங்க டபுளோட இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. கமல் ஆஃப் செஞ்சுரியை பதிவு பண்ணிருக்காரு டீம் ட்ரீம் 11க்காக. ஒரு கிரேட் நாக்குங்க. இந்த டோர்னமெண்டோடைய முதல் ஆஃப் செஞ்சுரி கமல் பேட்ல. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை
ஸோ 107 ரன் விளையாண்டு 108 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ 108 ரன்ஸ் டார்கெட், ஒரு பிக் டார்கெட். ஸோ எப்படி விளையாட போறாங்க அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். ஸோ செகண்ட் ஹாஃப் உங்களுக்காக. ஸோ டார்கெட் 108 ரன்ஸ் விளையாடணும். ஸோ ட்ரீம் 11 கொஞ்சம் குயிக்காக ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. அண்ட் பேட்ஸ்மேன் பேட்டிங் டீம் கொஞ்சம் குயிக்காக உள்ள வர பாருங்க. 6 ஓவரில் 108 ஓட்டங்கள் தேவை வெற்றிக்கு. 36 balls, 108 runs need to win. ஸோ ஃபீல்டிங் செட் பண்ணிட்டாங்க. பேட்டிங் டீம் ஸோ உள்ள வரலாம். ஸோ ஓவருக்கு 20 ரன் ரேட். ஸோ ஓவருக்கு கிட்டத்தட்ட 20 ரன் விளையாடணும். ஸோ ரன் ரேட் மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா பேட்டிங் டீமுக்கு ஒரு ஹோப் இருக்கும். ஸோ 20 ரன் ரேட்ல விளையாடுறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வெற்றிக்கு தேவை 108 ஓட்டங்கள். அண்ட் 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஒன் பிக் அப்டேட். எங்களது அன்பு நண்பன் நெய்வேலி ஆனந்தன் அவர்கள் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு 2 இளம் வீரர்களுக்கு ஒரு பரிசு தொகை கொடுத்துருக்காரு. கடந்த போட்டியில் இந்த போட்டியில் 50 விளையாடின கமல் அவர்களுக்கு 500 ரூபாய் கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாரு நெய்வேலியிலேருந்து. அதே போல் எம்பிடியிலேருந்து ரொம்ப சிறப்பாக விளையாடின சஞ்சய் அவர்களுக்கும் 500 ரூபாய் கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இந்த மேட்ச் முடிந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணப்படும். மிகப்பெரிய நன்றி. ஊரில் இருந்தாலும் அங்கே இருந்தாலுமே வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஆனந்தனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு சூப்பரான ஒரு பேட்டில், ஒரு பெரிய சேஸ். இந்த டோர்னமெண்ட்டோட பிக்கஸ்ட் சேஸ் நீங்கள் பார்க்க போகிறது ஈஷா 11 100+ ரன்ஸை சேஸ் பண்ண போகிறாங்க. ஒரு ஹோப் அவங்க கிட்டேருந்து இருக்கான்னு பார்க்கணும். த பிக் சேஸ் அஹெட். பால் நம்பர் 1. ஸோ ஒரு கட் ஷாட் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் ரன் டீம் ஈஷாக்கு வருது. பழனி அவரோட பேட்ல இருந்து சிங்கிள். பிரைட் ஷேடோ யுனேஷ். யுனேஷ் இங்க 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 வாங்க. கேமராமேன் யுனேஷ் இங்க இங்க வந்துருங்க. சைக்கிள் அக்கூன் ஒரு ஷாட்டுக்கான ஒரு ட்ரை, ஒரு பவுன்சர் வேரியேஷன் அண்ட் அம்பையர் டிசிஷன். இட்ஸ் a wicket. சோ ரன் அவுட்ல முதல் விக்கெட் எடுக்கறாங்க டீம் ட்ரீம் 11. சோ அடுத்த பேட்ஸ்மேன் உள்ளவாங்க.
ஸோ அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ரெடியா இருங்க. இன்னும் நிறைய மேட்சஸ் நடத்தணும். ஸோ இன்னைக்கு டேல பேலன்ஸ் இருக்கு. பிளேயர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஒன்னொரு பேட்ஸ்மேன் பாலா. அடுத்த பந்து. ஒரு ஃபுல் டாஸ். பட் கையில தான் போயிருக்கு. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. சிங்கிள். அருமையான ஒரு பந்து வீச்சை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்க தினேஷ் கிட்ட. முதல் ஓவர் பவர் பிளேல அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு டீம் ட்ரீவிலோடக்காக. நல்ல ஒரு ஸ்டார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த பந்து. ஆஹா, சூப்பர் கிளாசிக்கல் பஞ்ச். ஆறா அப்படின்றத பார்க்கும் பொழுது அண்ட் இட்ஸ் அ டிசிஷன். அண்ட் இட்ஸ் அ பவுண்டரி. 4. சோ பவர் பிளேல முதல் பவுண்டரிய பதிவு பண்றாங்க டீம். ஈஷா லவன்ஸ் பால் அவரோட பேட்ல இருந்து நல்ல ஒரு ஷாட். சோ பைஸ் ஓடுறாங்களா அப்படின்றத பார்க்கும் பொழுது இல்லை. சோ எக்ஸ்ட்ராஸ். சோ வைட்ல ஒரு ரன் வருது டீம் ஈஷா லவன்ஸ்க்கு. கனெக்ஷன். இது வெளியே போய் விழுமா அண்ட் விழுந்திருக்கு. அண்ட் இட்ஸ் a சிக்ஸர். பாலா ஆன் ஃபயருங்க. சோ ஓவருக்கு 20 ரன் ரேட் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 10 ரன் வந்திருக்கு. சோ தற்போது வரைக்கும் அவருடைய பேட்ல இருந்து ஒரு 4 ஒரு 6. சோ இன்னும் ஓவர் முடியல. சோ டேக் ஓவர் பண்ணி ஆகணும். சூப்பர் சிக்ஸர். ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி டைம் அப்படின்றத பார்க்கலாம். குட் டேக்கன். இட்ஸ் a wicket. சோ புல்டாக் அழகான ஒரு கேட்ச். சோ 10 ரன் பதிவு பண்ண பாலாவோட விக்கெட்டை எடுக்கிறாங்க டீம் ட்ரீம் 11. சோ ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சோ முதல் ஓவர்லயே பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு தினேஷ். சோ முதல் ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 13. சோ 13 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு டீம் ஈஷா லவன்ஸ்க்கு. முதல் ஓவர்ல 13 ரன் விளையாண்டிருக்காங்க. செகண்ட் ஓவர் போலிங்ல நிதிஷ் லெஃப்ட் ஆர்ம் போலர். ஓவர் த விக்கெட்ல இருந்து ஸ்ட்ரைக்ல பழனி. முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவருக்கு 20 per ரன் ரேட் அதை மைண்ட்ல வச்சு விளையாடணும். முதல் பந்து இரண்டாவது ஓவர். ஃபீல்டிங் சேஞ்ச பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன். ஷாட்டுக்கான ஒரு ட்ரை பட் இட்ஸ் a டாட் பால். ஸோ டாட்டோட ஸ்டார்ட் பண்றாரு நிதிஷ் அவருக்கான ஓவரை. ஸோ முதல் பந்து டாட். ஸோ பேட் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு போய் கொடுக்க. All Stars Cricket Club proudly presents State Level Tennis Ball Tournament 2025. 10வது வருஷம் சீரும் சிறப்புமா நடந்துகிட்டு இருக்க இந்த 3 நாட்கள் உங்களுக்காக. அடுத்த பந்து. அப் டு யாக்கர் டெலிவரியில ஒரு குயிக்கா ஒன். இட்ஸ் a டாட் பால். ஸோ பேக் டு பேக் டாட் பாலை பார்க்குறோம். ஸோ நிதிஷ் தெளிவான ஒரு பந்து வீச்சை பார்த்துக்கிட்டு இருக்கும்.
ஸோ லைனை வந்து கரெக்டாக போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் அவருக்கு டாட் பால் கிடைக்குது. மூன்றாவது பந்து. And he goes straight hit but straight to the fielder. So சூப்பரான ஒரு கேட்ச். ஸோ பழனியோட விக்கெட் எடுக்கிறாங்க டீம் ட்ரீம் 11. ஸோ பிக் விக்கெட். ஸோ அடுத்த பேட்ஸ்மேன். So next match, Sadhini CC versus Webstars. The striker batsman Mani team ஈஷாக்காக அடுத்த பந்து. ஒரு கட்டர் வேரியேஷன், ஒரு பாயிண்ட்ல ஒரு கட் ஷாட்டை பார்க்குறோம். ஒரு ஓட்டங்கள், ஸ்ட்ரைட் ஒரு சிங்கிள். ஸோ வித்தவுட் பவுண்டரியில் போட்டுக்கிட்டு இருக்காருங்க இங்க நிதிஷ் டீம் ட்ரீம் 11க்காக. ஸோ நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த் எக்ஸிகியூஷன் அருமையா இருக்கு. அடுத்த பந்து. ஒரு ஷாட்டுக்கான ஒரு ட்ரை, பட் பாடி லைன்ல. It's a dot ball. So slower variations, cutters and வேகம் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காருங்க நிதிஷ் அந்த வகையில். ஸோ பவுண்டரிஸ் இன்னும் பதிவு பண்ணல ஈஷா இந்த ஓவரில். And ஒரு ஸ்ட்ரைட் ஹிட் அண்ட் தடுக்க முடியாத 6. ஸோ ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பஞ்ச பார்க்குறோம். பிரவீன் பேட்ல இருந்து சார பதிவு பண்றாருங்க டீம் ஈஷா 11க்காக. ஸோ 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஸோ 20 ரன்ஸ் விளையாண்டுருக்காங்க டீம் ஈஷா. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20. ஸோ 20 ஓட்டங்கள். பிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். டீம் வெப்ஸ்டார் அணியினர் மேடைக்கு அருகே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டீம் வெப்ஸ்டாரை சார்ந்த அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடல் முடிச்சுட்டு வந்துருங்க. கொஞ்சம் அனைவரும் டிஷர்ட் வியர் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க, மேடைக்கு அருகே வந்துருங்க. ஒரு மிகப்பெரிய ஹானர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ தோடு ஒரு பவுச் போலிங்ல. ஸோ ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா அப்படின்றத பார்க்கும் பொழுது இல்லை, குயிக்கா ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள். ஸோ நல்ல ஒரு லென்த்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணாரு, பட் பேட்ஸ்மேனால ரீட் பண்ண முடியல. ஒரு ஓட்டங்கள், ஸ்ட்ரைட் அவே சிங்கிள். பேட்டிங் ஸ்ட்ரைக்ல பிரவீன். அடுத்த பால். ஒரு ஸ்விட்ச் ஹிட் ஷாட், நல்ல ஸ்டாப், அருமையான ஒரு ஸ்டாப். நல்ல ஒரு ஃபீல்டிங் பார்க்கிறோம். டாட் பால். அண்ட் ஸ்லாட்ல இருந்தது மிஸ் பண்ணிருக்காங்க. ரன்னிங் பார்க்கிறோம். ஒரு ஓட்டங்கள். அடுத்த பந்து. ஸ்விங் அண்ட் மிஸ். இட்ஸ் a dot ball. அருமையான ஒரு லென்த் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பவுச் டீம் ட்ரீம் 11க்காக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய போலிங்க. அந்த வகையில் ஒரு டாட் பால். மிட் விக்கெட் ரீஜியன்ல ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்ல ஃபீல்டிங், ஒரே ஒரு சிங்கிள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆல் ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் டோர்னமெண்ட். சம்பேர் டிசிஷன், இட்ஸ் a white signal. எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ஓட்டங்கள் வருது டீம் ஈஷா 11க்கு. ஸ்டேட் லெவல் டென்னிஸ் பால் கிரிக்கெட் டோர்னமெண்ட் 2025. ஆஹா, மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பவுன்சர் வேரியேஷன், டாட் பால் 2 in the over. Another excellent over from Bouch team ட்ரீம் 11க்காக.
சோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை முத்து நான் ஸ்கோர் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க கொஞ்சம் கேட்டு 24 ரன்ஸ் வந்திருக்கு டீம் ஈஷா. நல்ல ஒரு கனெக்ஷன் நீங்க டைம் இருக்கு இட்ஸ் a சிக்ஸர் சோ மணி அவரோட பேட்ல இருந்து சிக்ஸர் வருது டீம் ஈஷாக்காக பதிவு பண்றாருங்க சோ நாலாவது ஒரு போலிங்ல சிவா சோ அவருடைய முதல் கட்டரை பதிவு பண்ணிருக்காரு சோ இரண்டாவது பந்து அண்ட் ஸ்லாட்ல இருந்து சோ கேட்சுக்கான ஒரு ட்ரை குட் அட்டெம்ப்ட் பை தி கேப்டன் விவேக் சோ ஒரு ஓட்டங்கள் சிங்கிள் ஸ்ட்ரைக்ல பிரவீன் அடுத்த பந்து வாவ் எக்ஸலென்ட்டான ஒரு கட்டர் வேரியேஷன்ஸ் கரெக்டான ஒரு இடத்துல போட்டு கட்டர் போட்டிருக்காருங்க அந்த வகையில ஒரு டாட் பால் கிடைக்குது சிவாக்கு and இங்க ஸ்லாட்ல இருந்தது டைம் கனெக்ஷன் and மேக்ஸிமம் பிரவீன் அவரோட பேட்ல இருந்து ஒரு ஹியூஜ் 6 லாங் ஆன்ல ஒரு 6 பதிவு பண்றாருங்க டீம் ஈஷா 11ஸ்காக ஸ்லாட்ல இருந்தது கரெக்டான ஒரு இடத்துல இருந்து 6 அடுத்த பந்து and back to back shot but இந்த தடவை குட் கேட்ச் அருமையான ஒரு கேட்ச் கமல் கேட்ச் எடுத்திருக்காரு சோ நல்லா அடிச்சிட்டு இருந்த பிரவீன் விக்கெட் has been gone சோ அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க சோ நெக்ஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ் எல்லாரும் ரெடி ஆயிருங்க சோ டீம் மீட்டிங் அடல் எல்லாமே போட்டுருங்க சோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிருங்க டீம் வெப்ஸ்டார்ஸ் மெம்பர்ஸ் கொஞ்சம் எல்லாரும் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டீம் வெப்ஸ்டாரை சார்ந்த அனைத்து வீரர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சுவிட்சுக்கான ஒரு ட்ரை இருந்தது. இட்ஸ் a dot ball. Each and everyone from Webstars teammates we kindly request so 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 37. so 4 overs 37 runs போர்ட்ல வந்திருக்கு டீம் ஈஷா 11ஸ்க்கு. இன்னும் கிட்டத்தட்ட 70+ ரன்ஸ் விளையாடணும். 12 பந்துகள்ல 70+ விளையாடணும். ஐந்தாவது ஓவர் ரத்னா அண்ட் இங்க லோ ஃபுல் டாஸ் கனெக்ட் பண்ணார். டைம் அப்படின்றத பார்க்கும்போது நல்ல ஒரு அட்டெம்ப்ட் பை தினேஷ் பட் சிக்ஸர் போயிருக்குங்க. சோ கிரேட் அட்டெம்ப்ட் எடுத்திருந்தா வேற மாதிரியான ஒரு கேட்சா இருந்திருக்கும். சோ இந்த டோர்னமெண்ட்ல ஒரு பெஸ்ட் கேட்சா கூட இருந்திருக்கும். பட் 6. சோ மணி அவரோட பேட்ல இருந்து 6. And again ஒரு ஷார்ட் கனெக்ஷன். டைம் இருக்கா இல்ல? சேஃப் ஹேண்ட்ஸ் கமல் நல்ல ஒரு கேட்ச பார்க்கிறோம். and மணி விக்கெட் has been gone. so next batsman உள்ள வந்துருங்க. சச்சின் 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 எங்க இருந்தாலும் இங்க நின்று கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். சச்சின் எல்லாருமே உன்னதான பாக்குறாங்க. சீர்மாடா சோ நல்ல ஒரு பஞ்ச். சோ ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள்.
நெக்ஸ்ட் ஒன். சார் ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சார் டாட் பால். நல்ல ஒரு பந்து வீச்சை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரத்னா கிட்ட. சார் டீம் 11க்காக பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த பால் ஸ்ட்ரைக்ல நல்ல கனெக்ஷன், பவுண்டரிக்கு வாய்ப்பா அப்படின்றத பார்க்கும் பொழுது அண்ட் 1 bounce 2 bounce 3 bounce. பவுண்டரியா இல்ல, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே, சிங்கிள். ஹரிஹரன். இந்த நேரத்தில் இங்கு இணைஞ்சிருக்கும் அனைத்து வீரர்களுக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவர் டிஷர்ட் கொடுத்துருங்க. ஐந்து ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 45. 45 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு. பூல் சியோட கடைசி போட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும். ட்ரீம் 11 வெர்சஸ் ஈஷா 11s. கடைசி ஓவர் கமல். முதல் பந்து அண்ட் இங்க ஒரு பஞ்ச். லெக் திசையில நோ பால் சிக்னல் அண்ட் ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும். எஸ் ஃப்ரீ. ஸ்டெப்னோல ஒரு நோ பால். ஃப்ரீ டெலிவரி எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரீ டெலிவரி. நல்ல ஒரு கட்டர் வேரியேஷன். இட்ஸ் a டாட் பால். ஃப்ரீ பால் அருமையா போட்டிருக்காரு கமல். ஹரிஹரன். ஓகே, இந்த நேரத்தில் இந்த டைம்ல இங்க இணைந்திருக்கும் வெப்ஸ்டார் அணிக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். டீம்மேட்ஸ் அதே போல் எதுக்கு இந்த அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாக நடந்திருக்கு. 10 வருஷமும் வெப்ஸ்டார் வந்து ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்பில் இருந்திருக்கிறாங்க, இந்த டோர்னமெண்ட்டில் வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாம் கொஞ்சம் கிளாப் தட்டினீங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களை தான் என்கரேஜ் பண்ணி பேசுகிறேன். அது வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் அவர்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. இந்த டோர்னமெண்ட்லாம் நடக்கும்போதெல்லாம் நிறைய மெமரிஸ் இருக்குது. இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பனன் ராஜேஷன் அவர் மற்றும் மதனன் இணைந்து இந்த அவார்டு அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரிலாம் அவார்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு ஒரு அவார்டு யோசிச்சு கொடுத்த சுந்தரராஜன் அவர்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதே போல் லாஸ்ட் 2024-2025 வந்து சிறப்பான ஒரு வீரருக்கான அவார்டு இது. இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடில் இருக்கிற சன்ஷினா அவர்களுக்கு. ஸோ 2024-2025 ஃபோட்டோவோட எடுத்துங்க. அடுத்த மொமெண்டமில் அதை கொடுத்துடலாம். அரேன் கொஞ்சம் சீரியடா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த இயர் 2024-2025. ஸோ சென்னையில் நடக்கிற எல்லா டோர்னமெண்ட்லேயும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்க இன்ஃபார்ம் பிளேயர் சன்ஷினா அவர்களுக்கு. அடுத்து அப்படியே இருங்க. அண்ணன் வந்து ராஜேஷ் அண்ணன் அவர்களுக்கு ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் சார்பாக ஒரு மிகப்பெரிய மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து அண்ணனோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அக்ஷயா ப்ராப்பர்ட்டிஸ் ராஜேஷ் அண்ணன் அவர்களுக்கு ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் சார்பாக ஒரு மரியாதை செலுத்துகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் சப்போர்ட். டீம் ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் அப்படியே மேட்சுக்கு ரெடி ஆகிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 10 years. It's a cutter variation. It's a dot ball. So dot ball ஓட இந்த மேட்சை வின் பண்ணி so quarter finals க்கு என்ட்ரி ஆறாங்க டீம் ட்ரீம் 11.
சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஹார்ட் லக் டு தி டீம். ஈஷா லெவன்ஸ் நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சோ போல் டி உங்களுக்காக ஸ்டார்ட் ஆக போகுது. சோ ஸ்டே டியூன். So, மிகப்பெரிய update is the man of the match award from previous game between